கரூர் நெரிசல் சம்பவத்தை தொடர்ந்து சமூக ஊடகங்களில் போலி வீடியோக்கள், புகைப்படங்கள், சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் போன்றவற்றை பதிவிடக்கூடாது. அப்படி பதிவு செய்வதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை எச்சரிக்கை விடுத்திருந்தது. இந்த நிலையில தாவேகாவினுடைய தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக தன்னுடைய எக்ஸ் தளத்துல இலங்கை, நேபாளம் போல ஒரு புரட்சி உருவாகும் என்று ஒரு கருத்தை பதிவு செய்திருந்தார். சிறிது நேரத்தில் அந்த பதிவை அவர் நீக்கியும் விட்டார். இந்த நிலையில அவருடைய கருத்தின் அடிப்படையில அவருக்கு எதிராக சென்னை சைபர் குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். அதாவது வன்முறையை தூண்டுவது, இரு பிரிவினருக்கிடையே பகைமையை தூண்டுவது உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் அவருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கினுடைய விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றமும் இது சம்பந்தமாக அவருடைய அந்த கருத்தின் பின்புலத்தை விசாரித்து சட்டப்பூர்வமாக அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறைக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று ஆதவ் அர்ஜுனா தரப்புல உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மனுவில் எக்ஸ் தளத்துல தன்னுடைய பதிவை உடனடியாக நீக்கிவிட்டதாகவும் எந்த உள்நோக்கமும் அந்த பதிவுல தனக்கு இல்லை என்றும் எந்த ஒரு அடிப்படை முகாந்திரமும் இல்லாமல் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த மனுவில் அவர் தெரிவித்திருக்கிறார். தமிழக அரசுடைய நிலைமையை விமர்சிப்பது மட்டும் இதுல சட்டத்தின்படி குற்றமாகாது. மாநிலத்தை கவிழ்க்க அல்லது இந்தியாவினுடைய இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாட்டுக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய வகையில சதி திட்டத்தில் ஈடுபட்டால்தான் இந்த சட்டத்தின் கீழ் தனக்கு எதிராக வழக்கு பதிவு செய்ய முடியும். அதுபோன்ற எந்த ஒரு சதி திட்டத்திலும் தான் ஈடுபடவில்லை அல்லது உடந்தையாக இருக்கும் வகையிலேயோ இந்த பதிவு இல்லை என்றும் அந்த மனுவில் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆளுங்கட்சியை விமர்சிப்பது என்பது கிரிமினல் குற்றத்துக்கு சமமானது அல்ல. அரசியல் காழ்ப்புணர்ச்சியுடன் இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால இந்த வழக்கை ரத்து செய்வதுடன் இந்த வழக்கை விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர் தன்னுடைய மனுவில் முன்வைத்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி சதீஷ்குமார் முன்பு விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.